ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நம்ம பார்க்க போகிறது யூமின் டேக்குக்கான ஒரு பிஎல் மூவி தான்டா. ஆல்ரெடி யூமின்கான ஒரு பிஎல் மூவி இருக்குது, பார்ட் 2. அது ஏன் இன்னும் போடலைன்னா ரெக்கார்டிங் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. அது அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது. ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணிட்டு தான்டா நான் திரும்பி போட முடியும். அது கொஞ்சம் லேட் ஆகும். நான் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விடேன்டா. இப்போது நம்ம நியூ மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே தயாங்க ரொம்ப டென்ஷனாக உக்காந்துட்ருக்க. அப்போது அவனுடைய ஃப்ரெண்டு வந்து, டேய் இன்னும் நீ ரெடி ஆகலையா? இன்ட்ரிக்கு டைம் ஆகிடுச்சிடா, இப்படியே உக்காந்துட்ருக்க. ஹோபி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டேய் நீ ஒரு ஐடல், இதுக்கெல்லாம் பயப்படலாமா? டேய் நான் இன்ட்ரிக்கு பயப்படலடா. உனக்கு தான் தெரியும்ல என் ஆளை பற்றி. தெரியும் தான். இப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? டேய் ஆல்ரெடி இந்த நியூஸ் லீக் ஆனதுலேருந்து அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். எனக்கே பயமாக இருக்குது. எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாமல் பயந்து போயிருக்கேன். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்ட்ரிவியூ கொடுத்தோம். அவ்வளோதான், நான் செத்தேன்டா. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இன்ட்ரிவியூ கொடுத்தாகணும். டேய் ஹோபி, இது ஃபேக் நியூஸ்டா. ஆமாண்டா, இது ஃபேக் நியூஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இது ஆர்மிஸ்க்கு தெரியாதுல்ல. நீங்கள் தானே அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒரு ஃபேக் நியூஸ், நாங்கள் 2 பேரும் அப்படி கிடையாது, நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நீங்கள் சொல்லி தானே ஆகணும். டேய் நான் ஃபஸ்ட்டு அவங்க கூட ஃப்ரெண்டே கிடையாதுடா. அவனும் ஒரு ஐடல், நானும் ஒரு ஐடல், அவ்வளோதான்டா. யாரோ நாங்கள் 2 பேரும் இருக்கிற மாரி எடிட் பண்ணி போட்டால் அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சரிடா, இது எடிட்டிங் வேலையை கூட இருக்கட்டும். அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆர்மிக்கிட்ட. அப்போ தானே அவங்களுக்கு விஷயம் தெரியும். டேய் அவங்களுக்கு விஷயம் தெரியும்டா, நாங்கள் அப்போலாம் பண்ண மாட்டோன்னு. தெரியும் தான், ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியல. சில பேர் உங்கள் மேலே பொசஸியாக இருப்பாங்களே, அவங்க இது உண்மை நினைப்பாங்களே. அவங்களுக்கு கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இது ஒரு ஃபேக் நியூஸ், இது உண்மை கிடையாது, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துச்சுன்னா ஒரு வேளை உண்மைன்னு அவங்க நினைப்பாங்களே. இப்போ எல்லாருமே உன்னை பற்றியும் ஐடல் ஜிமினை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கப்பல் சீக்ரெட்டாக டேட்டில் இருக்கீங்கன்னு பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் உன்னுடைய கரியரும் ஃபைல் ஆகும், அவனுடைய கரியரும் ஃபைல் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டீங்கன்னா இது ஈஸியாக இப்போயே முடிஞ்சிடும். இல்லை எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் இது மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும். சொல்லிவிடுங்க. என்னமோ போட, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரிலன்ட்டு தயாங் பயந்துகிட்டே இருக்கும்போது இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தயாங்க கூப்பிட்றாங்க. தயாங்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தைரியமாக போய் ஸ்டேஜில் நிற்கிறான். ஆப்போசிட் சைட்லேருந்து ஜிமின் வந்து நிற்கிறான். 2 பேரும் பார்த்தோன்னே ஆர்மிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக குஷியாக கத்திட்டுருக்காங்க. எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு 2 பேரும் போய் தனித்தனியாக உட்காடுறாங்க. வழக்கம் போல் மீடியா அவங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் தான் ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் ஜிமின், அடுத்து உங்களுடைய கான்செப்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்? அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்மிஸும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ ரெடி ஆகும்னு கேட்க ஜிமின் சட்டலான ஸ்மைலோட, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு சாங் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் கிம் தயாங், உங்களுடைய அடுத்த கான்செப்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? அது இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையானு கேட்க தயாங் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, கண்டிப்பாக அது உண்மை தான். என்னுடைய ஆர்மிஸ்க்காக நான் ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது கூட சீக்கிரத்துலேயும் கண்டிப்பாக அது நடக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன்ட்டு தயாங் க்யூட்டாக சொல்லி முடிக்கிறான். ஆர்மிஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஜிமினும் தயாங்கையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்து, மிஸ்டர் தயாங், நீங்களும் ஜிமினும் சீக்ரெட்டாக டேட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் ஆகிருக்கு, நீங்களும் ஜிமினும் சீக்ரெட்டாக டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அது உண்மை தானே? சில வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இங்கேருந்து பார்க்குறதும் அவர் அங்கேருந்து பார்க்குறதும், யாருக்கு தெரியாமல் சிரிக்கிறது, இந்த மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் அதை ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சோம். இப்போ இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகியதை பார்த்தா அதெல்லாம் உண்மை தான் தோணுது. நீங்கள் நிஜமாகவே 2 பேரும் டேட்டிங் தானே இருக்கீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஃபேன்கிட்ட நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறோம். சீக்கிரமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போன்ட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு உக்காடுறாங்க. ஜிமினுக்கும் தயாங்க்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏண்டா நீங்களா ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி நீங்களா போட்டுட்டு எதுக்குடா எங்கள் கழுத்தை இருக்கிறீங்க? இப்போ தேவையில்லாமல் எங்களுக்கு தாண்டா பிரச்சனை வரும்ன்ட்டு 2 பேரும் மனசும் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸும் ஆர்மிஸும் தயாங்கும் ஜிமினும் என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் சட்டலான ஸ்மைலோட ஆர்மிஸை பார்த்து, ஹாய் ஆர்மிஸ், நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நானும் அப்படி தான் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் உண்மையை சொல்லாமல் இருப்பேனா? சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இந்த ஸ்டேஜில் நான் இவ்வளோ உயரத்தில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இந்த இடத்துல நான் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் இருப்பேனா? நானும் தயாங்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தவிர எங்களுக்குள்ள மற்றபடி வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நான் டேட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தேனா கண்டிப்பாக முதல்ல அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் எப்படி மறைப்பேன்னு நினச்சிங்க? நானும் தயாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசினாலும் நீங்கள் தயாங்கிட்ட கேட்டுக்கன்னு தயாங்கிட்ட கோத்து விட, தயாங்க திருத்திட்டு முடிச்சுட்டு என்னையாண்டா கோத்து விட்ட, நானே என்ன சொல்ல தான் பயந்து போயிருக்கேன், என்கிட்ட திருப்பி போகிறான் பாருன்ட்டு தயாங் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹாய் யார் மிஸ், நிஜமாகவே நான் டேட்டிங்கில் தான் இருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நான் ஒவ்வொரு ஆர்மிஸ் கூடயும் நான் டேட்டிங்கில் தான் இருக்கேன். எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? நானும் ஜிமினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் டேட் பண்ணுற ஒரே பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்களை தவிர இந்த தயாங் யாருமே இப்போதைக்கும் டேட் பண்ணல. இது எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ். யாரோ எங்கள் வளர்ச்சியை பிடிக்காம எங்களை பழி வாங்குறதுக்காக பண்ணுற சதி. என்னோடய ஃபேன்ஸான எதுவுமே நீங்கள் நம்ப வேணாம். ஏன்னா அந்த சொசைட்டியில் நிறைய நியூஸ் ஃபேக் நியூஸ் தான் வருது. அதனால் யாரும் நம்பாதீங்கன்ட்டு தயாங் ரொம்ப ஸ்வீட்டாக பேசி முடிக்கிறான். ஆர்மிஸ்ட்லாம் ரொம்ப குஷி. ஆஹா 2 பேரும் டேட் பண்ணடா, நம்ம ஜாலி தாண்டான்ட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தயாங்கும் ஜிமினும் சட்டலான ஒரு ஸ்மைல் பண்ணி ஆர்மிஸ்ட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு ஆப்பர் ரெடியாக இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். தயாங் இன்று முடித்து வெளியில் வந்தால் ஒரு பிளாக் கலர் கார் வெளியே நிற்கிது. அந்த காரை பார்த்த உடனே தயாங்க்கு லைட்டாக பயமாகுது. அப்போது அந்த கார்லேருந்து 2 பாடி கார்டு வந்து, சார் உங்களை பாஸ் கூப்பிட்டு வர சொன்னார், போகலாமா சார்னு கேட்க தயாங் எந்த பதிலும் சொல்லாமல் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கான். அந்த பாடி கார்டும் திரும்பி தயாங்கை பார்த்து, சார் நீங்கள் வரலன்னு சொன்னீங்கன்னா பாஸே வந்து உங்களை தூக்கிட்டு வருவார்னு சொல்ல சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க தயாங்க்கு வேறு வழி இல்லை. அதனால் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்புறான். 2 மணி நேரம் கழிச்சு அந்த கார் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகுது. தயாங்க்கு ரொம்ப படபடன்னு இருக்குது. அப்படியே பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஸோ பார்க்க அந்த வீடு அழகாக தான் இருக்குது. ஆனால் அழகாக இருக்கிற இடம் என்றைக்குமே ஆபத்து தானே. அந்த வீட்டை பார்த்தோன்னே தயாங்க்கு தன்னாலே கை கால்லாம் நடுக்குது. அந்த ஏசி கார்லேயே அவனுக்கு லைட்டாக வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே பயந்து போய் நிற்கிறான். கார் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்ன உடனே பாடிகார்டு இறங்கி கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. தயாங் பயந்து இந்த கார்லேருந்து வெளில இறங்குறான். வெளில இறங்கி நின்ன உடனே உள்ளேருந்து ஒரு பாடிகார்டு ஓடி வந்து, வாங்க சார், பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு தயாங் உள்ளே அழைச்சிட்டு போகிறான். உள்ளே போகும்போதே அந்த வீடு முழுக்க ஒரே இருளாக இருக்குது. கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லை. தயாங் ஒரு வித நடுக்கத்தோடு பயந்து உள்ளே போயிட்டுருக்கான். உள்ளே போய் ஒரு இடத்துல நிற்க கலகலன்னு ஒரு சிரிப்பி சத்தம். வாங்க மிஸ்டர் கிம் தயாங். நோ 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 நோ, ஐடியல் கிம் தயாங். நீங்கள் ஜிமினோட டேட் பண்ணுறீங்களாமே, உங்கள் ஈக்குவலுக்கு டேட் பண்ணுறீங்களான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸ் கேட்டவுடனே தயாங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயத்தில் வேர்க்குது. என்ன பேசுன்னு தெரியாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், அது ஜஸ்ட்டு ஒரு ஃபேக் நியூஸ். ஃபேக் நியூஸா? அது எப்படி அது ஃபேக் நியூஸ்? நிறைய பேர் கூட தான் ஐடியாவில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கா என்ன? அது என்ன உனக்கும் ஜிம்மினுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது? எனக்கு தெரியாமல் எதையாச்சும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறியா? சொல்லு. ஏன் கேட்குறேன்னா, நீ என்னையே சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க. அப்படி இருக்கும்போது நீயும் ஜிமினும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு என்ன இருக்குது? உண்மையை சொல்லுங்கள். 2 பேரும் சீக்ரெட்டாக தானே டேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக், என்ன பேசுகிற நீ? நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? உனக்கு தெரியாது என்னை பற்றி. உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். சொல்லு, உண்மையை சொல்லுவேன்னு நம்புவேன். நீயா சொல்லிட்டேன்னா சேதம் இருக்காது. நானா கண்டுபிடிச்சேனா என்ன நடக்குன்னு தெரியல. ஜங்குக், என்னை நம்பு. என் மனசில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. அப்படியா? யாருமே இல்லையா? அப்படியே உன்னுடைய ஃபேன்கிட்ட நீ போய் சொல்லிட்டு வந்த. அவங்கள்ட்ட நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே, நான் டேட்டிங்கில் தான் இருக்கேன், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜங்குக்னு நீ சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை?
அது அது எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா, இது என்ன கேள்வி? நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். நீயும் நானும் 2 வருஷமா டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சீக்ரெட்டா. அப்படி இருக்கும்போது, நீ உன் ஃபேன் கிட்ட சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே! அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. என்னதயா? நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ சைலண்ட்டாக இருக்க. என்னாச்சு? என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாஃபியான்னு சொல்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இருக்கா? கூச்சமாக இருக்கா? அதனால தான் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறியா என்ன? ச்சே ச்சே ச்சே! அப்படிலாம் இல்லை ஜங்குக். நான் அப்படி நினைப்பேனா? உனக்கு தான் என்னை பற்றி தெரியல. உன்னை தவிர எனக்கு யாரும் பிடிக்காது. நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஏன் ஜங்குக் இப்படி பேசுகிற? அப்படியா? என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்கிறவன் அமைதியாக உன் வேலையை மட்டும் பார்த்துருக்கணும். அது ஜிமின்ட்ட உனக்கு என்னடா பேச்சு? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ மீடியாவை ஏமாற்றலாம், உன்னோட ஃபேன்ஸை ஏமாற்றலாம். ஆனால் உன்னோட பாய் ஃப்ரெண்டை, இந்த ஜங்குக்கை எப்பவும் ஏமாற்ற முடியாது. என்ன நினச்ச? நான் உன் பக்கத்தில் இல்லைன்னா நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சா? சொல்லுதயா? தெரியாதுன்னு நினச்சியா? ஜங்குக், நீ என்ன பேசிகிட்ருக்க? எனக்கு புரியலை. புரியலையா? புரிகிற மாதிரியே சொல்கிறேன். புரியுதான்னு பார்ப்போமா? ஆ, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீயும் அந்த ஜிமினும் தனியாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணீங்கள? என்ன மயிருக்கு மீட் பண்ணீங்க? ஜங்குக், ஏன் இப்படி பேசுகிற? வேறு எப்படி பேசணும்? நீ பண்ணுற இந்த கேப் மாதிரி வேலைக்கு உனக்கு ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணி பேசணுமா என்ன? ஐயோ ஜங்குக், என்னை நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். போதுமா? இப்போ நீ உண்மையை சொல்லு. ஜங்குக், நீ 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 நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஜங்குக். அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாமல் உனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையதாயா? பார்த்தியா, ஃப்ரெண்டு கூட சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற. அப்போது எனக்கு தெரியாமல் நீ என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுவியோ. இப்போ நீயே உண்மையை சொல்லிடு. இல்லை நானா கண்டுபிடிச்சேன்னா ஒன்றை எதுவும் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்டை ஒரு அடியாக முடிச்சிடுவேன். எப்படி வசதி? ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இப்படி பேசாத. பயமாக இருக்கா? நானும் உங்ககிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட சாஃப்டாக கைண்டாக தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு தான் அதை பிடிக்க மாட்டுது. எப்போ பார்த்தாலும் என்னை ஆங்கிரி ஆக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட நான் பல டைம்ஸ் சொல்லியிருக்கேன், யாருக்கிட்டையும் க்ளோஸாக பழகாத, யாரை பார்த்து சிரிக்காத, யாருக்கிட்டையும் ஹேண்ட்ஷேக் பண்ணாதன்னு நான் கிளிப்புலகி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா சொல்லலையா? சொல்லு. சொல்லியிருக்கேன் ஜங்குக். சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ அதை மாதிரி கரெக்டாக நடந்துக்கணுமா நடந்துக்கிறது இல்லையா? நான் என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறதுன்னு இருக்கிற. நான் அவ்வளோ சொல்லியும் அந்த ஜிமின் கூட பேசிகிட்ருக்க. நான் போன டைமே சொன்னேன், ஜிமின்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கலன்னு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன்கிட்ட என்ன ரகசியம் உனக்கு? அப்படி என்ன ரகசியம் இருக்கும் 2 பேருக்குள்ளார? தனியாக ஓட்டெல்லாம் வெயிட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. என்ன ஃப்ரெண்டு? இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிரிண்டுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, ஒன்றை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அந்த ஜிமினி இருக்கால, அவனை சில்லாக சிதைச்சிடுவேன். ஜங்குக்கு என்ன பேசுகிற? என்ன ஷாக்காக இருக்கா? இந்த ஜங்குக் சொன்னால் செய்வான். புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட பேசவே கூடாது. அவன் நிழல் கூட உன் மேலே படக்கூடாது. புரியுதா? ஜங்குக், அவன் என் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? என்ன ஃப்ரெண்டு? அதான் நான் இருக்கல உனக்கு. இனிமே நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, லவ்வரு, ஹபி, ஒய்ஃபு, எல்லாமே நான் மட்டும்தான் உனக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஜங்குக், புரிஞ்சுது. குட். அப்படி தான் சொல்கிற பேச்சை கேட்டு கரெக்டாக இருந்துக்கணும். இப்போ நீ பண்ணல ஒரு நாடகம், அது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்னோடய டென்ஷனை எப்படி குறைக்கணும்னு உனக்கு தெரியல. ஜங்குக், வேணாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், நீ அப்படியே ரொம்ப பயப்படுற ஆள் தான். போ, ரொம்ப போய் வெயிட் பண்ணு. நான் ஒரு 5 செகண்டில் வரேன். ஜங்குக், எனக்கு ஒர்க் இருக்குது. ஒர்க்?
ஒர்க் இருக்கு. என்னை விட உனக்கு அந்த ஒர்க் ரொம்ப முக்கியமா? சொல்லு தயாங். என்னை விட உனக்கு அந்த ஒர்க் முக்கியமா? ஆ இல்லை இல்லை இல்லை, உன்னை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நீ தான் முக்கியம். குட். இப்படி தான் சொல்கிற பேச்சை கேட்கணும், சரியா? போய் ரூமில் வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்ட்டு ஜங்குக் மிரட்ட தயாங்க்கு வேறு வழி தெரியல. பயந்துக்கிட்டு ரூமில் போய் உக்காந்துட்ருக்கான். ஜங்குக் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் வரான். தயாங் ரொம்ப பயந்து போய் ஜங்குக்கை பார்த்து எழுந்து நிற்கிறான். ஜங்குக் திமிராக வந்து அப்படியே பெட்டில் உக்காடுறான். ஜங்குக்கை பார்த்தோடனே தயாங் பயந்து போய் நின்றுட்டுருக்கான். ஆட்டோமேட்டிக்காகவே அவன் கை காலெல்லாம் மாதிரி நடுங்குது. சிவரிங்காகவே நின்றுட்டுருக்கான். அந்த ஏசி ரூம்லேயே பையனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அந்தளவுக்கு பையன் பயந்து போய் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தயாங்கோட பயத்தை அணுவணுவாக ரசிக்கிறான். ஹெட்டிலிருந்து பாட்டம் வரைக்கும் தயாங்கை வச்ச கண்ணு எடுக்காமல் அளந்து பார்த்துட்டு, தயாங் தயாங் ஆ சொல்லு ஜங்குக். இப்போ எதுக்கு நீ பயந்து நின்றுட்டுருக்க? நான் பயப்படலை ஜங்குக். நீ பயப்படு, தப்பில்லை. நீ பயப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்ல? ஆ தெரியும் ஜங்குக், தெரியும். உன்னுடைய பயந்தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி வா, அந்த ஆரம்பி. ஜங்குக் வேண்டாமே. இங்கே பாரு தயாங், இந்த மாமனை நீ தான் டென்ஷன் பண்ண. அப்போது அந்த டென்ஷனை நீ தானே குறைக்கணும். சீக்கிரம் வா, என் டென்ஷனை நீ தான் ரிலீஃப் பண்ணணும். இல்லைனா என்ன நடக்கணும் உனக்கு தெரியல. ஜங்குக் தயாங், நான் ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்ருக்கேன். நீ என்னை ஆங்கிரி மூடுக்கு மாற்றிட்டுருக்க. வாடா, வந்து என்னோடய டென்ஷனை குறை. ஜங்குக் பயமாக இருக்குது. என்னடா பயமாக இருக்குது? நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தான்டா. 2 வருஷமாக லவ் பண்ணுறோம். எப்படி லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லட்டா? சொல்லி காட்டுட்டா? வேணாம், நீ ரொம்ப வல்கராக பேசுவேன். நான் வல்கராக பேசுகிறேன்னா? உன்கிட்ட தானே பேசுகிறேன். உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதானே? இருக்குதான். அப்புறம் என்ன? ஜங்குக், நீ ஒரு நேரம் நல்லா பேசுகிற, ஒரு நேரம் கோபமாக பேசுகிற. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. டேய், இந்த கோவக்காரனை பார்த்தாண்டா லவ் பண்ணேன். இப்போ என்ன இந்த கோவம் பிடிக்கலன்ற? ஆமாம், இந்த கோவக்காரனை பார்த்தா லவ் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த கோவக்காரனை பார்த்தாலே பயமாக இருக்குது. நீ ரொம்ப பொசசிவாக இருக்க ஜங்குக். சும்மா யார்கிட்ட பேசினா கூட சந்தேகப்படுறேன். உனக்கு தெரியாதா? உன்னை தவிர நான் யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன பண்ணுறது, யாழ் அவ்வளோ அழகாச்சே. இந்த ஓல்டே உன் பின்னாடியெல்லாம் சுற்றிட்டுருக்கு. அப்போ கொஞ்சம் நான் பொசசிவாக இருக்கிறது தப்பு இல்லையா? ஆமாம், பொசசிவாக இருந்து கிழிச்ச. போடா. சரி, நீ பேசி என்னை டைவெர்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் சொன்னவளை செய்வா. நான் வரமாட்டேன். அப்புறம் நீ என்னை புலி மாதிரி பாஞ்சி என்னை கொத்திரி எடுத்துருவ. நான் வரமாட்டேன்ப்பா. இங்கே பாரு செல்லம், நீயா வந்துட்டா சேதாரம் கம்மி. நானாக வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. வேணாம், நானே வரேன். நீ ரொம்ப மோசம்ன்ட்டு தயாங் மெதுவாக ஜங்குக்கிட்ட போய் அவனோட லேப் மேலே ஏறி உக்காந்து ஜங்கு கிளிப்ஸை ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். சாஃப்டாக ஆரம்பித்த கிஸ் இப்போ ரொம்ப ஆஷாக மாறுது. ஜங்குக் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம தயாங் லிப்ஸை எடுத்து கடித்து பைட் பண்ணி அதை சப் பண்ணின்னு படாத பாடுபடுத்திட்டு இருக்கான் அந்த லிப்ஸை. தயாங்க்கு வலிக்குது, முணங்குறான், கத்துறான். அதே சமயம் அந்த பெயினை அவனும் ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த வலியை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கை இறுக்கி அணைக்கிறான். ஜங்கு கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் கையை எடுத்துகிட்டு போய் தயாங்கோட ட்ரெஸ்க்குள்ளே கையை விட்டு அவனுடைய பாடியை வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயாங்க்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. அப்படியே சினுங்குறான், நெளியிறான். ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் கிஸ் பண்ணிக்கிட்டே அவனுடைய பாடியை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நேரம் ஆக ஆக 2 பேருமே ரொம்ப ஹை ஆகுறாங்க. ஜங்கு கிஸ் பண்ணிவிட்டு தயாங்கை பார்த்து, நீ வெரி ஸ்வீட் பேபி,
ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எத்தனை முறை இந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் எனக்கு திகட்டவே மாட்டுது. ரொம்ப போதை ஏற்றுதே தவிர எனக்கு திகட்டவே மாட்டுது. உங்ககிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரிலடின்ட்டு தயாங்குடைய அந்த நீளமான நெக்லே அப்படியே கடிச்சு வைக்கிறான். தயங்கு அது வலிக்குது. ஆ ஜங்கு, என்ன பண்ணுற? இப்படி பைட் பண்ணாத. அப்புறம் நாளைக்கு யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. யார் பார்ப்பாங்க? யார் பார்ப்பாங்க? யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த பாடி மொத்தம் எனக்கு சொந்தம் இல்லை. அப்போது யார் பார்த்தாலும் எனக்கு கவலையும் இல்லை. ஜங்குக், நான் ஒரு ஐடல்டா. 4 இடம் போவேன் வருவேன். என்னை நிறைய வீடியோ ஃபாலோ பண்ணும். யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னடா நினைப்பாங்க? பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். ஏதாச்சும் கேட்டால் என் பாய் ஃப்ரெண்டு கிடச்சி வச்சான்னு சொல்லு. இதில் என்ன இருக்குது? ஜங்குக், டேய், எத்தனை நாளைக்கு தான் மறைக்க போகிற? ஆ சொல்லு, எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு நினைக்கிற? விஷயத்த சொல்லிட்டேனா அவங்களும் இதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. நீயும் ஈஸியாக இருக்கலாம்ல. எதுக்கு இல்லாமல் நீயும் டென்ஷனாக இருந்துக்கிட்டு அவங்களையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? ஒரே ஒரு டைம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கு, இந்த விஷயம் ஈஸியாகிடும்டா. ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பயம்? நான் உன் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறதில்ல. உனக்கு என்னடா பயம்? பயம்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரியே இருக்குடா. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஜங்குக். எனக்கு கொஞ்சம் டைம் கூட. ம் இந்த டைமை தானே 2 வருஷமாக கேட்டுட்ருக்க. ஜங்குக், சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் நீ எந்த சேட்டையும் பண்ணாமல் இருந்தால் நானும் எந்த சேட்டையும் பண்ணாமல் இருப்பேன். புரியுதா? சரி சரி, இனிமேல் நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி சமத்து புள்ளியாக இருக்க. சமத்து புள்ளியாக இருப்பியா? அது வெளியில் சமத்து புள்ளியாரு. இப்போ வேண்டாம். இப்போ நான் உங்ககிட்ட அந்த சமத்து புள்ளி எதிர்பார்க்கல. வேறு என்ன எதிர்பார்க்குற ஜங்குக்? வேறு என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் ஃபஸ்ட்டு தொடும்போது வேணாம் வேணாம்னு சொல்லுவேன். அப்புறம் 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 நீயே வேணும் வேணும்னு சொல்லி நீயே ஸ்டார்ட் பண்ணுவல. ஜங்குக், என்ன பேசிகிட்ருக்க? ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது? நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன். எனக்கு வெக்கமாக இருக்குல்ல. வெக்கமாக இருக்கா? அப்போ மட்டும் வேணும் வேணும்னு கேட்குற, இப்போ மட்டும் வெக்கமாக இருக்குன்ற. ஜங்கு, அது அது அந்த டைமில் தோணுது. தோணுதா? இப்போ தோணலையா? எனக்கு இப்போ தோணலை. விடு. அது எப்படி விடுவேன்? எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி. நான் இப்போ வேணும்னு நினைக்கிறேன். ஜங்கு, என்ன ஜங்குக், உனக்கு வேணாம்மா? சொல்லு சொல்லு, உனக்கு வேணாம்? ஜங்குக், அப்படி பார்க்காத. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆகுதா? ஆமாம், ஆகுது. சரி சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் நடுவில் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஜங்கு பேபி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஜங்கு கூசுதுடா. ஜங்குக் ஜங்குக், கூசுதுன்னு சொல்கிறல. டேய், அப்புறம் எப்படா கிஸ் பண்ணுறது? எனக்கு கூச்சமாக இருக்குது. டேய், உன்னை என்ன நான் ஃபஸ்ட் டைமாடா தொடுறேன், கூச்சமாக இருக்குன்ற? போடா. நீ எப்போ தொட்டாலும் எத்தனை முறை தொட்டாலும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தொடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது ஜங்குக். அப்படியா? 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 ஜங்குக், ஸ்லோவா. எதுக்கு இப்படி பாயிற? செல்லக்குட்டி, உன்கிட்ட வந்தாலே என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. நான் என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். தள்ளிப்போ. அது எப்படி போவேன்? என் செல்லக்குட்டி, இன்றைக்கி நான் ருசி மாற்றி ஆகணுமே. அதில் அவன் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். ஜங்குக், அது ஜஸ்ட் ஒரு ஃபேக் நியூஸ் ஜங்குக். அதுக்கெலாம் நீ ரியாக்ட் ஆகாத. அது ஃபேக் நியூஸோ என்ன நியூஸோ, ஆனால் அதை பார்த்ததுலேருந்து உன் மாமன் டென்ஷன் ஆகிட்டானே. அந்த டென்ஷனை நீ தானே ரிலீஃப் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இப்போ டென்ஷனை ரிலீஸ் பண்ணலாமா? என்னமோ பண்ணு, நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற? சரி, ரெடியா? ரெடி. நான் சொன்னால் நீ என்ன ஸ்டாப்பாக பண்ண போகிற? இல்லைல்ல, அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணுன்னு தயாங் பர்மிஷன் கொடுக்க ஜங்கு குஷியாகி எழுந்து
அவனுடைய பேண்ட் இன்னவர் ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறான். தயாங் ஜங்குக்கு பாடி பார்த்தோன்னே அப்படியே அரண்டு போய் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டே, என்னடா புதுசாக பார்க்குற மாரி இப்படி அரண்டு போகிற? ஆமாம் ஆமாம், எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு உன்னை புதுசாக பார்க்குற மாதிரி தானே இருக்குது. ஐயோ செல்லம், இப்படி பேசி பேசி தான் இந்த மாமனை கரெக்ட் பண்ணி கைக்குள்ளே வச்சுருக்க செல்லம்ன்ட்டு ஜங்குக் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தயங்க பிடிச்சி எடுத்து அவனுடைய பேண்ட் இன்னவெல்லாம் அவனே ரிமூவ் பண்ணுறான். தயங்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அப்படியே வெக்கப்பட்டே நின்றுட்டுருக்கான். வெக்கத்தில் தயாங் முகம் செவந்து போயிருக்கு. அந்த செவந்து போன முகத்தை ஜங்குக் அணுவணுவாக ரசிக்கிறான். ஜங்குக் ரசிக்க ரசிக்க தயாங்கு இன்னும் ப்ளஷ் ஆகுது. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப ஷை பண்ணுறான். ஜங்குக் காதுகிட்ட போய், இப்படியே ரொம்ப ஷை பண்ணாதடா, என்னால் தாங்க முடியல, ரொம்ப செவந்து போயிருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறியா மாமா பாவலை. சீப்போ ஜங்குக், நீ இப்படி தான் மோசமாக பேசுகிற. ஏண்டா நானா மோசமாக பேசுகிறேன், இல்லை நீ என்னை பேச வைக்கிறியா? நீ தான் மோசமாக பேசுகிற. கோவமாக இருந்த இந்த மாமனை இப்படி பொட்டி பாம்பாக அடைக்கிட்டு இப்போது நான் ஓவர பேசுகிறேன். சரி இருக்கட்டும்ன்ட்டு தயாங்க அப்படியே பிரைடஸ் எல்லாம் தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். தயாங்க க்யூட்டாக படுத்துருக்கான். ஜங்குக் மெதுவாக தயாங் டாப் மேலே உட்காரான். ஜங்குக்கு உக்காந்தவொடனே தயாங்க் ரொம்ப ஷையாகுது. அப்படியே ரொம்ப வெக்கப்படுறான். அந்த வெக்கத்தை ரசிச்சுக்கிட்டே தயாங்கோட ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு மெதுவாக அவனுடைய நோஸ், சீஸு, லிப்ஸுன்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணான். கிஸ் பண்ண தயாங்க்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. ப்ளஷ் பண்ணிக்கிட்டே ஜங்குக் கூட ஹிப்பை அப்படியே டைட்டாக லாக் பண்ணுறான். ஜங்குக்கும் பாரபட்சமே பார்க்காம தயாங் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக இறங்கி அவ்வளோ நீளமான நெக்கில் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜெஸ்ட்டு, ஸ்டொமக்கு, ஆப்ஸுன்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி லைட்டாக பைட் பண்ணுறான். அவனுக்கு வலிக்குது, முணங்குறான். ஆனால் அதை பிடிக்கவும் செய்து. தன்னவன் கொடுக்கும் வலியை யார் தான் ரசிக்காமல் இருப்பாங்க? தயாங்கும் ஜங்குக் கொடுக்குற அந்த சுகமான வலியை தன்னை மறந்து ரசிச்சுட்டு அவனும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் மெதுவாக கீழே இறங்கி தயாங்கோட தைஸ்லேயே அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி லைட்டாக கடிக்கவும் செய்கிறான். ஜங்குக் வலிக்குது. சரி சரி, வலிக்காமே பண்ணுறேன். ஜங்குக்கும் மெதுவாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி அந்த இடத்த டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் மூச்சு வாங்கி தயாங்க பார்த்துட்டு, ஸ்டார்ட் பண்ணிட்டா? பண்ணு. வேண்டான்னு சொன்னால் நிறுத்துவா போகிற? அப்போ உனக்கு வேண்டாமா? அது எப்படி சொன்ன? நான் வேண்டான்னு சொல்லுவேன் மாமா, ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணுறியா? பண்ணுறேன்ட்டு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு சடார்னு இன்சைட் பண்ணுறான். இன்சைட் பண்ண உடனே தயாங்க்கு வலிக்குது, கத்துறான், முடங்குறான். ஜங்கு கிட்டே வந்துட்டு, டேடி இதுக்கிட்ட கத்துற? இதோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி. போடா லூஸு, நீ ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் வலிக்குது, நான் என்ன பண்ணுறது? நீ ரொம்ப மோசம் தெரியுமா? டே கத்தாதுடா, போமாம்மா. இப்படி தான் கெஞ்சுவேன், அப்புறம் 4 hours கொண்டு போயிடுவேன். எனக்கு தானே தெரியும் வலிக்கிறது. சரி சரி சரி, வலிக்காமல் பண்ணுறான். வலிக்காமல் பண்ணுறான்ட்டு ஆரம்பத்தில் தான் இப்படி சொல்லுவேன், அப்புறம் ரொம்ப ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். டேய் சரிடா செல்லக்குட்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு ஜங்குக் ஸ்வீட்டாக தயாங் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் பண்ண தயங்கு ரொம்ப பெயினாக இருக்குது, வலிக்குது, முடங்குறான், கத்துறான். ஆனால் அந்த வலி அவனுக்கும் பிடிக்க தான் செய்யுது. அவனும் என்ஜாய் பண்ணுறான் தான். 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போல்லாம் தயாங் பெயினில் அதிகமாக துடிக்கிறனோ அப்போல்லாம் ஜங்குக் தயாங்கை கிஸ் பண்ணி அந்த பெயின் தெரியாமல் பார்த்துக்கிறான். 2 பேரையுமே ஹாப்பியாக மேக்கவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டீப்பாக கொண்டு போல தான் பார்த்தேன் கைஸ். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த லூசு பசங்க காப்பிரைட் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைட் பார்க்கலாம். மிகப்பெரிய கிளப்பில் ரொம்ப ஆட்டமும் பாட்டமும் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம அந்த மிட் நைட்டில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பர்சன் ரொம்ப நேரமாக யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வெயிட் பண்ண ஆள் இன்னும் வரல போட்டிருக்கு. அப்போ அவங்களோட பிஏ கூப்பிட்டு,
டேய் எப்போ தாண்டா வருவான் அவன்? சார் அவன் அந்த வேலை இருக்காங்க சார். இப்படி தாண்டா 2 ஹவர்ஸாக சொல்லிகிட்ருக்க. என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது சார். இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சார். நம்ம வெயிட் பண்ணி தான் சார் பண்ண முடியும். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளடா சார். இப்போ இருக்கிற டாப் நம்பர் பிஸ்னஸ்மேன்லேயே அவர் தான் சார் நம்பர் 1. நம்ம வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். நம்ம கம்பெனி இப்போ லோவில் போயிட்டுருக்கு. அவர் தான் சார் இப்போ ஹெல்ப் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை சார். என்னமோ போ, எல்லாம் என் நேரம் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த பர்சனும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிளப்புக்குள்ளார ஒரு பிளாக் அண்ட் பிளாக் கோட் ஷூட் போட்டு ஒரு பர்சன் சும்மா கெத்தாக வராரு. அவரை சுற்றியும் ஒரு 4-5 பாடிகார்டு சும்மா கெத்தாக வராங்க. பார்க்குறதுக்கே ஒரு டெரர் மாஃபியா மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க மாஃபியாலாம் இல்லை, பிஸ்னஸ்மேன் தான். கெத்தாக வந்து அந்த பர்சன் முன்னாடி உட்கார. அந்த பர்சனும், ஹலோ சுகா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கவின். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க போட்டிருக்கு. உங்களுக்காக எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ண சுகா. அந்த நேரம் வேல்யூபிளான நேரம் தானே, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா பேசுகிற. ஓகே, உன்னோட ப்ராஜெக்ட் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம டீலிங் அக்செப்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சுகா. நீங்கள் மட்டும் இதை முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே பாரு கவின், இதை நான் ப்ராஜெக்டுக்காக மட்டும் பண்ணலை. இதுக்கு தனியாக ஒரு ரீசன் இருக்கும். அது நேராக வரும்போது உங்களுக்கே புரியும். அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு உங்கள் ப்ராஜெக்ட் ஓகே. நாளைக்கே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சுகா, எனக்கு டபுள் ஓகே. சரி ஓகே, ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்ட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது சுகாவோட பாடிகார்டு வந்து சுகா காதில், சார் வீட்டுக்கு வந்தாச்சு சார். ஓ, வீட்டுக்கு வந்தாச்சா? சரி, நீங்களாம் போய் கார் ரெடி பண்ணுங்கள், நான் இப்போ வந்துடுறேன்ட்டு பாடிகார்டு அனுப்பி வச்சுட்டு சுகா கவினை பார்த்து, ஓகே கவின், இப்போ நான் கிளம்பணும். எனக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்த்தாகணும். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்ட்டு சுகா அங்கேருந்து கிளம்பி நேராக காரில் தான் ஏறுறான். கார் ஏறின உடனே கார் மின்னல் வேகத்தில் போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. சுகா அவ்வளோ வேகமாக கார்லேருந்து இறங்கி அவ்வளோ ஆங்கிரியோட வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் வீடு பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. சுகா மூச்சு எடுத்து விட்டுட்டு, சுகா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஓகேன்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. எங்கே இருக்கான் அந்த ஃப்ராடு பிடிச்சவன்ட்டு சுகா கோமா ரூமுக்குள்ளே போனான். ரூமில் யாருமே இல்லை. வாஷ்ரூமில் இருக்க மாதிரி சவுண்ட் கேட்குது. ஓ, வாஷ்ரூமில் இருக்கியா? வெளியில் வாடி, உனக்கு இருக்குன்ட்டு சுபா அங்கே இருக்கிற சோஃபாவில் சும்மா கெத்தாக உட்காந்துட்ருக்கான். பார்க்க எப்படி தான் இருக்குது இந்த சிங்கம். எதிரியோ தன் வேட்டையனையோ யாராச்சும் பார்த்துட்டான் எந்த அளவுக்கு ஆங்கிரியாக மாறும், அந்த அளவுக்கு ஆங்கிரியாக சுகா உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வாஷ்ரூமை ஓப்பன் பண்ணி அந்த பர்சன் வெளில வந்து சுகாவை பார்த்தோன்னே அரண்டு போய், சுகா எங்கே என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பிஸ்னஸ் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மிட் நைட்டில் வந்திருக்கீங்க. பிஸ்னஸ் ஒர்க்கு போகலையா? ஏன் நான் பிஸ்னஸ் ஒர்க் இப்படி போவேன், நீ எவன் கூடாச்சும் ஊர் மேலன்னு பார்த்தியா? சுகா என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஷட்டப் ஜிமீன், என்ன நினச்சிட்ருக்க? என்னடா நினச்சிட்ருக்க? இந்த சுகாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நீ என்கிட்டயே ஓட்டத்தை கட்டுறல. சுகா என்ன ஆச்சு? இப்போ என்ன நடந்துச்சுன்னு எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, நான் வேற எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சொல்லு மிஸ்டர் ஜிமீன், எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சுகா என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன இதெல்லாம் என்ன ஃபோட்டோஸ் எல்லான்ட்டு சுகா ஒரு 4-5 ஃபோட்டோஸை தூக்கி கடைசுறான். அது என்ன ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தா ஜிமினும் தயங்கும் அடிக்கடி சீக்ரெட்டாக மீட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம். ஜிமி அதை பார்த்தோன்னே அரண்டு போய், சுகா இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி? இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படின்னா சொல்லு ஜிமீன், எப்படின்னா? இதை நான் கண்டுபிடிக்க மாட்டேன். நீ இப்படியே சுற்றுறான்னு பார்த்தியா? சொல்லுடா, இப்படியே சுற்றுறான்னு பார்த்தியா? சுகா நீ 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 நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னா வேற எப்படி? சொல்லு ஜிமீன், வேற எப்படி? உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன்ல, அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சுகா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டுடா ரகசியமாக மீட் பண்ணுறாங்க? சொல்லு, எந்த ஃப்ரெண்டு ரகசியமாக மீட் பண்ணிக்கிறாங்க? சுகா அது உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால தான் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா அது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற? சொல்லு.
எதுக்கு மெயின்டைன் பண்ணுற? சுகா, அவன் என் ஃப்ரெண்டு சுகா. ஃப்ரெண்டுனா சொல்லு, எந்த மாதிரி ஃப்ரெண்டு? ஜஸ்ட்டு ஃப்ரெண்டா, இல்லை பெஸ்ட்டு ஃப்ரெண்டா, இல்லை பாய் ஃப்ரெண்டா, இல்லை ஒன் நைட் ஃப்ரெண்டா? சுகா, என்னடா என்ன? சுகா, ஏன் சுகா இப்படி பேசுகிற? நான் உன் பாய் ஃப்ரெண்டில், நீ எப்படி சுகா என் ஃப்ரெண்டோடு என்னை சேர்த்து வச்சு பேசுகிற? நான் சேர்த்து வச்சு பேசுகிறேன்? டேய், இந்த சொசைட்டி முழுக்க உங்களை சேர்த்து வச்சு தான்டா பேசுது. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை சுகா, ஏதாச்சும் பேசுனா, ஏதாச்சும் பண்ணனா இப்படி பாவமாக மூஞ்சி வச்சுக்க வேண்டியது. இந்த பாவம் மூஞ்சை பார்த்த உடனே நானும் மனசை இறங்கிடுறேன். அதனால தான் உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாகிடுச்சு. சுகா, அப்படியெல்லாம் இல்லை சுகா. நாங்கள் ஃப்ரெண்டு தான் சுகா. ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் சுகா, உங்களை டேட் பண்ணுறேன்னு. அதேமாதிரி அவனும் டேட் பண்ணிகிட்ருக்கான் சுகா. நம்ப சுகா. நல்ல கதையாக சொல்கிறடா. நல்லா இருக்கு உன் கதை, நல்லா இருக்கு. நீ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் அவனும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதும், இதை யாராச்சும் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் ஒரு ஐடல் அப்படி தான் பேசிக்கிறேன்ட்டு அவங்கள ஏமாத்துறது இல்லாமல் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டான என்னையும் ஏமாத்துறது, அப்படி தானே? சொல்ல, அப்படி தானே? இல்லை சுகா, ஏன் சுகா நீ இப்படி பேசுகிற? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியடா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டே இருக்கேன். உனக்கு கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா. உனக்கு ஏன்னா என் மேலே நம்பிக்கை வர மாட்டுதே. என்ன பண்ண சொல்கிற? நம்புகிற மாதிரி நீ எதுவும் பண்ண மாட்டியே சுகா. ஏன் சுகா என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க? எனக்கு வலிக்குது சுகா. எனக்கும் வலிக்குதுடா. நீ இன்னொருத்தவங்கிட்ட கொஞ்சம் பேசும்போது எனக்கும் வலிக்குது. இந்த வேறு, நானே உங்கள்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன், நானே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன். என்கிட்ட இல்லாத பணமா காசா? நீ எதுக்குடா இந்த ஐடியலில் உட்காந்துட்ருக்க? எதுக்காக உனக்கு இந்த ஐடியல் வேலை? சொல்லு, எதுக்காக உனக்கு இந்த வேலை? எல்லாரும் ஜிமின் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமாடா? என் பாய் ஃப்ரெண்டை இன்னொருத்தவங்க ரசிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. அது உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. நான் ரொம்ப ஜலஸாக இருக்கேன், நான் ரொம்ப பொசசிவாக இருக்கேன். என்னால் முடியலை. எனக்கு நீ உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அந்த கிம் தாயான் கூட சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க. இதை நான் எப்படி எடுத்துக்கணும் சொல்லு? எப்படி எடுத்துக்கணும்? இதெல்லாம் பார்த்து நான் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? சொல்லு. நீ என்னை ஏமாத்துவ, நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியாக இருக்கணுமா? சொல்லு ஜிமீன், அமைதியாக இருக்கணுமா? சுகா, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக வர? இது ஒன்றுமே இல்லாத விஷயம். எதுக்கு நீ இவ்வளோ ஆங்கிரியாக இருக்க? விட்டு சுகா, விட்டுனா எப்படி? இந்த விஷயத்தை விட்டுணுமா, இல்லை உன்னையே விட்டுணுமா? உன்னையே அந்த தயான் கூட நான் சேர்த்து வைக்கணுமா? சுகா, நீ என்ன லூசாடா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஆமாம், பைத்தியம்தான். உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். போதுமா? சுகா, எனக்கு ரொம்ப வலிக்குது சுகா. நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை குத்தி கிழிக்குது சுகா. இப்பயே சொல்கிற சுகா, உன்னை தவிர என் மனசில் நான் வேறு யாரையும் நினச்சி பார்க்கல சுகா. அது ஏன் சுகா உனக்கு புரிய மாட்டேது சுகா? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தோம் ஏன் சுகா என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க? முடியல சுகா. தப்பு பண்ணா 2 அடி கூட அடிங்க. கோபமாக இருந்தால் எனக்கு ஒன்று கூட போடுங்க, நான் பொறுத்துக்கிறேன் சுகா. ஆனால் இப்படி வார்த்தையால் என்னை ஈட்டி போல் குத்தி எடுக்காதீங்க. என்னால் தாங்க முடியல சுகா. நல்லா இருக்கு, நீ பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு கேட்குற மூடு இல்லையன்ட்டு சுகா வேகமாக எழுந்து சிமினோட நெக்கை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறான். சிமினுக்கு வலிக்குது. வலிக்குது சுகான்னு ஜிமின் கதறிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சமாக கண்ணெல்லாம் சொருகிற மாதிரி இருக்குது. சுகா அவ்வளோ ஆங்கரியாக ஜிமின் கழுத்தை நெரிச்சு அப்படியே இழுத்து பெட்டில் தலை. ஜிமின் போய் பெட்டில் பொத்துன்னு விழுறான். விழுந்த வேகத்தில் பயங்கரமாக இரும்புறான்.
சுகா, என்ன வேலை பண்ணுறீங்க? எனக்கு எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? வலிக்குது சுகா. வலிக்குதா? இதே மாதிரி தான் இருந்திருக்கும். நீ அவன் கூட தனியாக மீட் பண்ணி பேசும்போது இப்படி தான் வலிச்சிருக்கும். சுகா, நீங்கள் இன்னும் நம்பலையா? எப்படா உன்னை நம்புறது? எப்படி? நீயும் ஐடல், அவனும் ஐடல், 2 பேரும் பேசிக்கிறீங்க, தனியாக சிரிச்சுக்கிறீங்க. அது இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை. இதெல்லாம் பார்த்து நான் கோவப்படாமல் சைலண்ட்டாக அமைதியாக கூலாக இருக்கணும், அப்படி தானே? சொல்லுங்கள் மிஸ்டர் ஜிமின், அப்படி தானே சொல்ல வரீங்க? சுகா, நான் அப்படி சொல்ல வரல, வேறு எப்படி சொல்ல வரேன்ட்டு. சுகா எதை பற்றியும் யோசிக்காமல் ஜிமின் மேலே ஒரே தாவறான். ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிமின் மேலே தாவினவன் ஜிமினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி அவன் லிப்ஸை அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி பைட் பண்ணி அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுக்கு வலிக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. சுகா 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 சொன்ன சுகா சொன்ன கேளு சுகா. எனக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது சுகா. ஏன் சுகா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற? சுகான்னு ஜிமின் அலறிட்டே இருக்கான். ஆனால் சுகா அதெல்லாம் காதலவே வாங்கலை. அவன் தான் கோவத்து உச்சியில் இருக்கானே, அப்புறம் எங்கே ஜிமின் கதறதெல்லாம் அவன் காதலை கேட்கும்? அதெல்லாம் காதலே வாங்காமல் சுகா பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். வலிக்குது, முணங்குறான், அழுகிறான். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சுகா பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி அவனை நெக்கு, ஆப்ஸு, ஸ்டொமக்னு எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணுறன்ற பேரில் அங்கங்கே பைட் பண்ணி வைக்கிறான். அந்த பாடி ஃபுல்லாகவே செவந்து போகுது. அந்த அளவுக்கு சுகா பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் கத்துறான், கதறான். ஆனால் சுகா அதில் காதலே வாங்கலை. எப்படி காதலை வாங்குவான்? அவன் தான் கோவத்தில் இருக்கானே. கோவத்தில் இருக்கும்போது ஒருத்தன் துடிக்கிறது கேட்குறதெல்லாம் அவங்க என்ன உணர்வா போகிறாங்க? இல்லவே இல்லை. ஜிமின் கத்துறது அவன் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. அவன் கோவத்தை மட்டும்தான் அவன் பெருசாக பார்க்குறான் தவிர ஜிமின் வலியிலையோ அவன் துடிக்கிறதையோ அவன் கொஞ்சமும் உணராமல் ரொம்ப ஆவேசமாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா, இவன் என்னோடவன், எனக்கு மட்டுமே சொந்தமானவன், இவன் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பாடியை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கிஸ் பண்ணுவேன் ஜிமினுக்கு ரொம்ப வலிக்குது, அழுகிறான், முணங்குறான், கத்துறான். சுகா அந்த அழுகையும் கதறலையும் ஒரு பொருட்டாமே மதிக்காமல் ஆவேசமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஊடல் என்பது 2 பேரும் சமூகத்தோடு நடக்க வேண்டியது, 2 பேரும் மனசும் ஒத்து போகுது, காதலோடு கூட வேண்டியது. இப்படி ஒரு ஆங்கிரியம் மூலியமாக அந்த கூடல் எப்படி சந்தோஷத்தை கொடுக்காதுல. ஜிமின் வழியில் துடிச்சிட்ருக்கான், சுகா கோவத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த கூடல் எப்படி சந்தோஷமாக இருக்காது. இது ஒரு வலியில் எரிஞ்ச கூடல் தான். சுகாவால் முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்துகிறான். சுகாவுக்கு ஹேங்கி ரொம்ப உச்சத்துக்கு போனதால் வேகமாக எழுந்து அவனுடைய ட்ரெஸ், இன்னவேர், பேண்ட்டுன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுகா நிற்கிற அந்த ஸ்கெட்சரை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுகா அப்படியே முறைச்சிக்கிட்டே ஜிமின்ட்ட நெருங்கி வந்து அவன் கட்டிகிட்டு இருக்க அந்த டவலை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ சுகா கேட்குற நிலைமையில் இல்லைன்னு அவனுக்கே நல்லா தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஜிமின் இப்போ முழிச்சிட்ருக்கான். சுகா அவ்வளோ கோவத்தோட ஜிமின்கிட்ட நெருங்கி வந்து அவன் போட்டுட்ருக்க அந்த டவலை ஒரே இழுக்கிறான். இழுத்து டவலை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே பாயா ஜிமின் மேலே பாயிறான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ ஆங்கிரியாக இருக்க சுகாவை எப்படி கூல்டவுன் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளோ கோவமாக இருக்கான். அவ்வளோ ஆவேசமாக வந்தவன் ஜிமினோட லிப்ஸு, ஆப்ஸு, ஸ்டொமக்குன்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணி மறுபடியும் பைட் பண்ணுறான். ஜிமினுக்கு வலிக்குது, எரிய ஆரம்பிக்குது, கத்துறான். ஆனால் சுகா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்து, நீ பண்ணதுக்கு நான் உனக்கு திருப்பி தரேன் எடுத்துக்கோன்னு சொல்லி அப்படியே இன்சைட் பண்ணுறான். இன்சைட் பண்ணவனே ஜிமின் கத்துறான். சுகா, என்ன 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 பண்ணிகிட்ருக்கு சுகா? எனக்கு 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 ரொம்ப வலிக்குது சுகா. ஏன் சுகா இவ்வளோ வேகமாக பண்ணுறேன்? கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால நான் எங்கே போக போகிறேன் சுகான்னு ஜிமின் கத்திகிட்டே இருக்கான். சுகா அதெல்லாம் காதலே வாங்கலை. அவன் வாங்க நிலமையே இருக்கான். அவன் தான் ஆங்கிரி மூல இருக்கானே, அவனுக்கு எப்படி தெரியும் ஜிமின் கத்துறதெல்லாம்? அவ்வளோ ஆவேசமாக பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு டைமும்
ஜிமின் கூட அவன் ஷோவை பண்ணும்போதுதான் ஜிமினுக்கு ரொம்ப வலிக்குது, அழுகுறான். அவன் கத்துறது அந்த ரூம்லேயே அதிருது, அந்த அளவுக்கு கத்துறான். ரொம்ப பெயினாக இருக்குது, ஆனால் முடியல. கண்ணிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வருது, அந்த அளவுக்கு அவனுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. கத்தி 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 ஒரு நேரத்தில் ஜிமின் டயர்டாகி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடான். கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஜிமினை போட்டு பாடாப்படுத்தியிருப்பான். ஜிமினாலையும் தாங்க முடியல, அதனால் டைட்னஸில் அப்படியே தூங்கியிருப்பான். எல்லாம் முடிஞ்சு சுகா எட்ட வந்து ஜிமினை பார்க்குறான். சுகா கண்ணில் இப்போ தான் அவன் ஐஸு லைட்டாக கலங்கி ஒரு ட்ராப் டீர்ஸ் ஃபால் ஆகி அப்படியே கீழே வந்து விடுது. சுகா அப்படியே அதை வெயிட் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்லேயே கிஸ் பண்ணி, சாரிடா சொல்லும், சாரி, ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டல, எனக்கு என்னையே பிடிக்கலடா, சாரிடா சொல்லோன்ட்டு அவனோட ஃபோர்லேயே கிஸ் பண்ணிவிட்டு சுகா எழுந்து போய் பால்கனியில் நிற்கிறான். எதையோ தீவிரமாக கொஞ்சம் யோசிச்சுட்டு மொபைலை எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். தயாங்கும் ஜங்குக்கும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக் மொபைலுக்கு கால் வருது. ஜங்குக் தூக்கத்திலே நெறிஞ்சிக்கிட்டு அப்படியே எழுந்து தயாங் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ சொல்லோன்ட்டு தயாங்க அப்படியே தள்ளி படுக்க வச்சுட்டு ஜங்குக் மொபைல் எடுத்து பார்க்குறான். மொபைல் பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அப்படியே மொபைல் எடுத்து எட்ட வந்து கால் அட்டன் பண்ணி, சொல்லு பிரதர், என்ன இப்போ கால் பண்ணியிருக்க? ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த அத்தை ராத்திரி என்ன பண்ணிகிட்ருப்பேன்? தூங்கிட்டு தான் இருப்பேன். ஜங்குக், நான் உன்னை மீட் பண்ணுமே. என்ன மீட் பண்ணுமா? என்ன பிரதர், ஏதாச்சும் பிஸ்னஸில் ப்ராப்ளமா என்ன? என்ன ஜங்குக், நீ இருக்கும்போது எனக்கு பிஸ்னஸில் ப்ராப்ளம் வந்துடுமா என்ன? அதானே, நீ யார்? இந்த ஜங்குக்கோட பிரதராச்சே. போதும்டா போதும், ரொம்ப தான் பண்ணுற. நான் என்ன உண்மையை தானே சொன்னேன் சுகா, அதுக்கு ஏன் இப்படி முறைச்சிக்கிற? டேய் ரொம்ப பேசாத, நான் உன்னை மீட் பண்ணணும். மீட் பண்ணுமா? என்ன திடீர்னு என்ன மீட் பண்ணணும்? அது இல்லைடா, நான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். பாரா, என் பிரதருக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியாலாம் வருதா என்ன? ரொம்ப ஆச்சரியந்தான். டேய் விளையாடாத, நாளைக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்துடு. சரி வந்துடுறேன். நானும் கூட சொல்லணும் சுகா. என்ன? நானும் மேரேஜ் பண்ணலான் இருக்கேன்டா. டேய், உன் பிரதர் நானே இன்னும் பண்ணலை, உனக்கு அதங்கிட்ட மேரேஜா? வேறு என்ன பண்ண சொல்கிற சுகா? என் ஆளை பார்த்தாலே எல்லாம் மயங்குறாங்க. அவனை பாதுகாக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எல்லாரும் என் ஆளை நினச்சி பைத்தியமாக ஆகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அதான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்டா. இங்கேயும் அதே பிரச்சனை தான்டா. அதனால நான் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட ரொம்ப டென்ஷனாக நடந்துக்கிறேன். அதனால தான் இது ஒரே வழி மேரேஜ் பண்ணுற வழின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நாளைக்கு ஹோட்டலுக்கு வா, பேசிக்கலான்ட்டு சுகா காலை கட் பண்ணிடுறான். ஜங்கு காலை கட் பண்ணிட்டு அங்கே தூங்கிட்டு இருக்க தயாங்க பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி, செல்லக்குட்டி, நான் கண்டிப்பாக என் பிரதர்கிட்ட சொல்ல போகிறேன், நீ தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு. உன்னை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேதான், நான் கண்டிப்பாக உன்னை கன்வின்ஸ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். பார்க்கலான்ட்டு ஜாங்குக் தயாங்க டைட்டாக ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. தயாங்கும் ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைட் பார்க்கலாம். சுகா தூங்கவே இல்லை போல் இருக்கு நைட் ஃபுல்லாக. ஜிமின் காலடியிலே படுத்துட்ருக்கான். ஜிமின் இப்போ தான் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்திருக்கான். ஜிமின் அசைவை பார்த்து சுகா பதறி போய் எழுந்து, ஜிமின், நீ 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 ஓகேவா அப்படின்னு கேட்க, ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே உருன்னு இருக்கான். சுகாவுக்கு புரியுது ஜிமின் கோவமாக இருக்கான்னு. சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிச்சி, சாரிடா செல்லம், ஐ எம் ரியலி சாரி. உனக்கு தான் தெரியல, எனக்கு கோவம் வந்துட்டா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. கோவத்தில் உங்கள்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். எனக்கே தெரியும் நைட் நான் ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டேன்னு. சாரிடான்னு சொல்லி சுகா அழ ஆரம்பிக்கிறான். ஜிமினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா அழுதவுடனே ஜிமின் சுகர் டீயர்ஸை வைட் பண்ணி, இப்போ எதுக்கு அழுவுற நீ? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல புள்ள மாரி அழுவுறியா? இப்படி அழுதா நான் உன்னை மன்னிச்சிடணுமா சுகா? சொல்லு சுகா, மன்னிச்சிடணுமா? சரி, இப்போ நீ எதுக்கு அழுவுற? நீ அழுவுறிய, அதனால எனக்கும் அழுக வருது. ஏன் சுகா இப்படி பண்ணுற? நீ என்கிட்ட எப்பவுமே இப்படி தான் நடந்துப்ப, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை நம்பலை பார்த்தியா? அதுதான் சுகா என்னால் தாங்க முடியல. அதுதான் ரொம்ப வலிக்குது சுகா. எப்போ பார்த்தாலும் ஏன்னு சந்தேகப்படுற? சந்தேகப்படலடா, உன் மேலே இருக்கிற லவ், பொசஸ்னஸ் என்னால் தாங்க முடியலடா. எனக்கு தெரியும் நீ என்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு. இருந்தாலும் புத்திக்கு எட்ட மாட்டேதே, மனசுக்கு புரியுது.
புத்திக்கு புரிய மாட்டுதுடா. நான் என்ன பண்ணேன்? நான் உன் விஷயத்தில் மட்டும் அவ்வளோ வீக் ஆயிடுறேன், உன் விஷயத்தில் அதே ஆங்கிரி ஆயிடுறேன். என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடா செல்லம். மற்றபடி வேறு எதுவும் இல்லைடா. உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன்? சிப்போ, நீ ஒவ்வொரு டைமும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி சரி, சாரி சாரி, போடா. சாரி சொல்ல வந்துட்டான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. சரி சாரி. என்னத்த சாரி? நைட்டு எத்தனை ரவுண்ட் போனேன்? அது அது கிட்டத்தட்ட 5 ரவுண்ட் மேலே. 5 ரவுண்ட் மேலே போனியா? போடா, எனக்கு அது கூட தெரியல. டயர்ட்லேயே தூங்கிட்டேன் வலி தாங்க முடியாமல். சரி, சாரி சாரி சாரி, போ. சாரி போ, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். சரிடா செல்லம், சாரிடா சாரிடா. சரி, ரொம்ப கெஞ்சாத. பாவம் பார்த்தா உன்னை மன்னிக்கிறேன். ஏன்னா நான் லவ் பண்ணுறல. சரி 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 சரி, சீக்கிரம் கிளம்பு, நம்ம வெளில போகலாம். எங்கே போகிறோம்? என் பிரதரை பார்க்க போகிறோம். உன் பிரதரா? ஜேகேவியா? ஆமாம், ஜேகேவை தான் பார்க்க போகிறேன். ஏன்? உன்னை இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். அதேமாரி அவனும் அவன் ஆளை கூட்ட வரானா. சரி, நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுறான்னு வர சொல்லியிருக்கான். சரி சரி, இன்னும் எனக்கு டயர்டாக இருக்கு, போயிட்டு வந்து தூங்கலாம், இப்போ கிளம்பு. சரின்ட்டு ஜிமின் மெதுவாக எழுந்திருக்கான். சுகா வேகமாக எழுந்து, ஜிமின் ஜிமின் அப்படியே இரு அப்படியே இரு, நான் வந்துடுறேன்ட்டு சுகா வேகமாக வாஷ்ரூம் போய் அந்த பாட்டப்பில் ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக அப்படியே ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பதத்தெல்லாம் பார்த்துட்டு பதம் கரெக்டாக இருக்குது, இப்போ போய் கூப்பிட்டு வரலான்ட்டு சுகா வேகமாக வந்து ஜிம்மில் தூக்கிக்கிறான். சுகா, என்ன பண்ணுறீங்க? நீ சும்மாரு, எவ்வளோ டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்மான்ட்டு ஜிமினை பாட்டப்பில் உட்கார வைக்கிறான். அந்த இதமான வாட்டை ஜிமினுக்கு பிடிச்சிருக்கு. அவனோட பெயினெல்லாம் லைட்டாக ரிலீஃப் ஆன மாரி இருக்குது. அப்படியே ஹாயாக உட்காந்துட்ருக்கான். சுகா கிட்டே வந்து பிடிச்சிருக்கான். பிடிச்சிருக்கு. நைட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் ஹாட் வாட்டர் போட்டு கொடுத்தாரு. இதே ஒரு வேலையாக வச்சுருக்கேன். சரி சரி, கோச்சிக்காத, நீ கொஞ்சம் இதில் ரெஸ்டடு, நான் வெளில வெயிட் பண்ணுறேன்ட்டு சுகா வெளில போயிடறான். ஜிம்மினும் கொஞ்ச நேரம் அந்த பாட்டப்பில் உக்காந்துட்டு மெதுவாக எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரான். வெளில வந்து ரெடியாகி 2 பேரும் கிளம்பி நேரம் அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. இப்போது அந்த சைட் பார்க்கலாம். ஜங்குக்கும் தயாங்கும் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜங்குக் தயாங் ரெடி பண்ணுறது என்ன, தயாங் ஜங்குக்கு ரெடி பண்ணுறது என்ன, காலையிலேயே ஒரே ரொமான்டிக்காக இருக்குது. 2 பேரும் கிளம்பி நேரம் வெளியில் வந்து காரில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போது தயாங்க ஒரு டவுட்டு வருது. என்ன ஜங்குக், இவ்வளோ காலையில் எங்கே கூப்பிட்டு போகிற? எனக்கு வர இன்றைக்கி ஒர்க் இருக்கே. உன் ஒர்க்கெல்லாம் மூட்டை கட்டி வை, இன்றைக்கி என் பிரதரை மீட் பண்ண போகிறோம். உன் பிரதரா? நீ சொல்லுவி, மின்யூங்கி அவரையா? ஆமாம், அவர் தான் மீட் பண்ண போகிறோம். என்ன திடீர்னு? அவரும் என்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னார். அவங்க ஆளை இன்ட்ரோ கொடுக்குறாரா? சரி, நானும் என் ஆளை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லையா ஜங்குக்? வேறு எதுவும் இல்லை, வா போகலான்ட்டு தயாங்கும் ஜங்குக்கும் ஜாலியாக பேசிட்டு வராங்க. நேராக கார் அந்த ஹோட்டல் மட்டும் தான் வருது. 2 பேரும் இறங்கி உள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி சுகாவும் ஜிமினும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. தயாங்கும் ஜங்குக்கும் உள்ளே போய் சுகாவை மீட் பண்ண சுகாவுக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே முறைச்சி தயாங்க பார்க்குறான். ஜங்குக்கு முறைச்சி ஜிமினை பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கும் தயாங்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முழிச்சிட்ருக்காங்க. சுகா கோவமா ஜங்குக்கை பார்த்து, டேய், சிவனை எதுக்குடா கூப்பிட்டு வந்த? ஏன் கூட்டு வந்தனா? நீ எதுக்குடா அவனை கூட்டு வந்த? அவனை கூட்டு வந்தானா அவன் யாழ்டா. என்ன, இவன் ஆளா? ஆமாம், இவன் தான் யாழ். சரி, நீ எதுக்கு இவனை கூட்டு வந்த? சுகா, இவன் யாழ். என்ன, கிம் தயாங் உன் ஆளா? ஆமாம், ஏன் ஆள். என்ன சொல்கிற ஜங்கோக்? ஆமாம் சுகா, நான் தயாங்க தான் லவ் பண்ணுறேன். அதேமாரி நீ ஏன் சுகா என்கிட்ட சொல்லவே இல்லை ஜிமினை லவ் பண்ணுறேன்னு? நீ ஏன்டா சொல்லலை தயாங்க லவ் பண்ணுறேன்னு? அவன் ஒரு ஐடல், அதனால் வெளியில் தெரிய வேணாம் சொன்னான், அதனால சொல்லலை. அதேமாரி தான் ஜிமினும் ஒரு ஐடல், வெளியில் தெரிய வேணாம் சொன்னான், அதனால நான் சொல்லலை. ஐயோ கடவுளே, இது தெரியாமல் நம்ம 2 பேரும் அடிச்சுட்டு நடந்திருக்கோம், அப்படி தானே? ஆமாம் சுகா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நான் நிஜமாவே நினைக்கவே இல்லை சுகா. ஆனால் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா தான் இருக்குது. சரி வாங்க உக்காந்து பேசலான்ட்டு 4 பேரும் உக்காந்துட்ருக்காங்க. ஜிமினும் தயாங்கும் பேசவே இல்லை, ஒருத்தர் பார்க்கக்கூட இல்லை. பனிஷ்மெண்ட் அப்படி, என்ன பண்ணுறது? சுகாவும் ஜங்குக்கும் அவங்க 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி, இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி மூஞ்ச பார்த்துக்காம கீழே குனிஞ்சு உக்காந்துட்ருக்கீங்க? அதான் தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பேசிக்கலாம், பழகிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீ என் பிரதரோட ஆள்.
அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ வழக்கம் போல் ஜிம்மின்ட்ட ஜாலியாக பேசலாம், பழகலாம், மீட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டு சுகா ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். ஜிம்மினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன சுகா இப்படியெல்லாம் சொல்லுவானான்ட்டு ஜிமின் ரொம்ப ஷாக்காக சுகாவை பார்க்குறான். சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு, இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ஜிமின், நீ எப்படி வேணால் இருந்துக்கலான்ட்டு சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கு. தயாங் எதுவும் பேசலை, அதனால சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ எதுக்கு நீ இப்படி உட்காந்துட்ருக்க? அதான் என் பிரதரே சொல்லிட்டால, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஜிம்மின்ட்ட பேசலாம், பழகலாம், தனியாக கூட மீட் பண்ணலாம். இனிமேல் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்ன என் ப்ராப்ளம் எல்லாம் இப்போது கிளியர் ஆகிடுச்சு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஜிம்மின்ட்ட பேசுன்ட்டு ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஆனால் தயாங்க்கும் ஜிமினுக்கு தான் என்ன பேசுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. ஜிமின் மெதுவாக தயாங்னு கூப்பிட தயாங் நிமிந்து ஜிமினை பார்த்து, ஜிமினா, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு வாழ போகிறோண்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல ஜிமினும், ஆமாம் தயாங்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ போகிறோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் சுகாக்கும் ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த ஒன்றும் தெரியாத பிள்ளைங்கள நைட்டு இப்போலாம் வச்சு செஞ்சுருக்குமேன்ட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் வெகுளியாக பழகிற இவங்கள நம்ம தப்பாக பேசிட்டோமேன்னு ஜங்குக்கும் சுகாவுக்கும் இப்போ தான் தோணுது. அவங்களோட ஸ்மைலை பார்த்து ஜங்குக்கும் சுகாவும் சிரிச்சிட்ருக்காங்க. 4 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. ஓகே கைஸ், இந்த மூவியை இதோடு முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்கடா. சத்தியமாக தெரியல இந்த மூவி எப்படி கொடுத்துருக்குன்னு. உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் யூ மீன் எஃப்எஃப் கேட்டிங்களா, கண்டிப்பாக கொடுக்குறேன்டா. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்தது எஃப்எஃபோட வரேன். இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.